அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற தலைப்புல 6வது வகுப்பில் இன்று இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளை முழுமையாக நீங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய பாடத்தில் எந்த பெரும் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் தர்குஸ் ஸலா, தொழுகையை விடுதல். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தொழுகையை விடுதலை பெரும் பாவத்திலே சேர்த்திருக்கிறார்கள். இந்த பாவத்துக்கு கீழால பல ஹதீஸ்களை, பல விடயங்களை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியமுடைய 59வது 60வது வசனத்திலே கூறும் பொழுது ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉ ஸலாத வத்தபஉ ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா என்பதாக கூறுகிறான். அதாவது அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தார்கள், தொழுகையை வீணடித்தார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். இதன் காரணமாக ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கை என்ற நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள், கை என்ற நரகத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக குறிப்பிடுகிறான். ஆக அருமையானவர்களே, இந்த ஆயத்துக்கு கீழால அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லைஸ மஅனா அதாஉஹா தரக்குஹா பில் குல்லியா. இந்த இடத்துல அதாஉ ஸலா, தொழுகையை வீணடித்தார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறானே, இதன் மூலமாக தொழுகையை முழுமையாக விடுவது இந்த வசனத்தின் மூலம் நாட்டம் கிடையாது. வலாக்கின் அஹ்ரூஹா அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரங்களை விட்டு பிற்படுத்தினார்கள் என்பது தான் இந்த ஆயத்துடைய உண்மையான கருத்து என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அதாவது அருமையானவர்களே, தொழுகையை விடுவது என்பது அது பெரும் பாவம் தான். ஆனால் இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு இருப்பது தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதை பிற்படுத்துவது. அதாவது லுஹருடைய தொழுகையை லுஹருடைய கடைசி நேரத்திலே தொழுவது, அசருடைய தொழுகையை அசருடைய கடைசி நேரத்தில் அதான் சொல்வதற்கு சில வினாடிகள் சில நிமிடங்கள் இருக்கத்தக்க அவசரமாக வுது செய்து கொண்டு வந்து தொழுவதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறும் பொழுது ஹுவ அல்லா யுஸல்லி லுஹ்ர ஹத்தா யஅதி அல் அஸ்ர், அஸ்ருடைய நேரம் வரும் வரை லுஹருடைய தொழுகையை தொழாமல் இருப்பது தான் இந்த ஆயத்தின் மூலமாக நாட்டம். வலா யுஸல்லி அல் அஸ்ர இலல் மக்ரிப், மக்ரிபுடைய நேரம் வரும் வரை அஸ்ருடைய தொழுகையை தொழாமல் இருப்பது. வலா யுஸல்லி அல் மக்ரிப இலல் இஷா, இஷாவுடைய நேரம் வரும் வரை மக்ரிபுடைய தொழுகையை தொழாமல் இருப்பது. வலா யுஸல்லி அல் இஷா இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை இஷாவுடைய தொழுகையை தொழாமல் இருப்பது. வலா யுஸல்லி அல் ஃபஜ்ர இலா துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் இருப்பது தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஃபமன் மாத வஹுவ முஸிர்ருன் அலா ஹாதிஹில் ஹாலதி, தொடர்ந்து கூறுகிறார்கள், யார் இந்த நிலைமையின் மீது தொடர்ச்சியாக அடம் பிடித்தவர்களாக, இப்படித்தான் நான் செய்வேன் என்று அவர்கள் அடம் பிடித்தவர்களாக, பிடிவாதம் பிடித்தவராக இருந்து இதே நிலையில் இவர்கள் மரணித்தால், இதே இந்த தொழுகையுடைய இதே இந்த நிலையை வழக்கமாக்கிய நிலையிலே மரணித்து விட்டால் வலம் யதுப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை மன்னிக்க மாட்டான் என்பதாக சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறுகிறார்கள். இதே போல வஅதஹுல்லாஹு பிகையின், கை என்ற இடத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு வாக்களிக்கிறான். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர் கை என்ற இடத்தை அடைவார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறானே, அந்த கை என்ற இடத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். வஹுவ வாதின் ஃபி ஜஹன்னம், நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் பள்ளத்தாக்கிற்கு தான் கை என்பதாக சொல்லப்படும். சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், அதனுடைய ஆழமோ மிகவும் பயங்கரமானதாக இருக்கும், அதனுடைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதாக சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாஊனுடைய 4வது வசனத்திலே ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக கூறுகிறான். தொழக்கூடியவர்களுக்கு சிறப்புகள் தானே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று கூறுகிறானே, இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் அல்லாஹ் 5வது வசனத்திலே கூறுகிறான், அந்த தொழக்கூடியவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அல்லதீனஹும் ஸலாத்திஹிம் சாஹூன்,
சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பொடுப்போக்காக இருக்கக்கூடியவர்கள். தொழுகையிலே யார் பொடுப்போக்காக இருக்கிறார்களோ இப்படியாப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை இமாம் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்முஉ ஸவாயிதிலையும் இதே போல இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஔஸத்திலும் கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இந்த தொழுகையிலே பொடுப்போக்காக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ஹுவ தஅഖீருல் வக்த், நேரத்தை பிற்படுத்தக்கூடியவர்கள். அந்த உரிய தொழுகையுடைய நேரத்தை பிற்படுத்தி தொழக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார்கள். இதே போல அருமையானவர்களே, இந்த வைல் என்ற வார்த்தைக்கும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வைல் என்று சொல்வது ஹுவ வாதின் ஃபி ஜஹன்னம், நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிற்கு சொல்லப்படும். இந்த அளவுக்கு பயங்கரமான பள்ளத்தாக்கு என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய மலைகளை அந்த பள்ளத்தாக்கிலே போடப்பட்டு விட்டால் லதாபத் மின் ஷித்தத்தி ஹர்ரிஹி, மலைகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்குடைய உஷ்ணத்தின் காரணமாக கரைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இதே போல சில உலமாக்களுடைய கருத்து வயல் என்று சொன்னால் நாசம் உண்டாகட்டும் என்பது பொருள் என்பதாகவும் கூறுகிறார்கள். எனவே தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பயங்கரமான நிலையை தயார் செய்து வைத்திருக்கிறார். திர்மிதியுடைய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி அஸ்ஸலா, ஒரு அடியான் மறுமையுடைய நாளிலே தன்னுடைய அமல்களின் மூலம் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகையுடைய விடயத்தில் தான். ஃபைன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, இந்த தொழுகை மட்டும் சீராகிவிட்டால் அவர் திட்டமாக வெற்றி பெற்று விடுவார், ஈடேற்றம் அடைந்து விடுவார். வைன் நகஸத், தொழுகையிலே திடக்குறைவு ஏற்பட்டுவிட்டால், குறைபாடு உண்டாகிவிட்டால், ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவர் திட்டமாக கைசேதத்திற்குள்ளாகி விடுவார், நஷ்டவாளியாகி விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள். இதே போல தொழுகையை விடக்கூடியவருக்கு இன்னொரு பயங்கரமான தண்டனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா முத்தஸிரிலே சொல்லி காட்டுகிறார். சூரா முத்தஸிருடைய 42வது வசனம் இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு உரையாடல் நடக்கும். இந்த நேரத்திலே சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து, மா ஸலக்ககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்திலே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்பார்கள். ஸகர் என்பது ஒரு பயங்கரமான நரகம். இந்த நரகத்துக்குள்ளால் ஏன் நீங்கள் நுழைந்தீர்கள் என்று கேட்டதற்கு, அந்த ஸகர் என்ற நரகத்திலே நுழைந்த அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதலாவது பதில் என்ன? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம், எனவே அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஸகரை வாக்களித்து விட்டான் என்பதாக அவர்கள் கூறுவார்கள். இதே போல தொழுகையுடைய விடயத்தில் ஏராளமான ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றன. அருமையானவர்களை, திர்மிதியுடைய ரிவாயத் ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அஸ்ஸலா, தொழுகை தான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் இந்த தொழுகையை விட்டுவிடாரோ அவர் திட்டமாக நிராகரித்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்கு ஸலா, ஒரு அடியாருக்கும் இறை நிராகரிப்புக்கும் மத்தியிலே இருக்கக்கூடியது தொழுகையை விடுவதாகும். ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் நிராகரித்ததற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபாதத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி, யாருக்கு அஸருடைய தொழுகை தப்பி போய் விட்டதோ, ஹுபித அமலுஹு, அவருடைய எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டு விட்டது, வீணாகி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல சுனனுல் அர்பஆவுல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே யார் ஒரு தொழுகையை விடுகிறாரோ, ஃபகத் பரிஅத் மின்ஹு ஸிம்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுனன்கள் இதே போல முஸ்னத் அஹ்மதிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், தாரிமியுடைய ரிவாயத், மன் ஹாஃபத அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா,
மறுமையுடைய நாளிலே இவருக்கு அந்த தொழுகை ஒளியாகவும் வெற்றியாகவும் ஆதாரமாகவும் ஆகிவிடும். வமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணுதலாக தொழாமல் இருக்கிறாரோ அந்த தொழுகை இவருக்கு மறுமையுடைய நாளிலே ஒளியாகவும் இருக்காது, ஒரு ஆதாரமாகவும் இருக்காது, வெற்றி அளிக்கக்கூடிய விடயமாகவும் இருக்காது. வகான யௌமல் கியாமத்தி மஅ ஃபிர்அவுன வ காரூன வ ஹாமான வ உபய் இப்னு கலஃப், இவன் மறுமையுடைய நாளிலே ஃபிர்அவுனுடன் காரூனுடன் ஹாமானுடன் உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய காஃபிர்களுடன் எழுப்பப்படுவான் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால உலமாக்கள் கூறுகிறார்கள், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 பேருடன் தொழாதவரை எழுப்பாட்டுவான்? ஏன் இந்த 4 காஃபிர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள்? தொழாதவர்கள் இவனுடன் தான் எழுப்பப்படுவான் என்று இந்த 4 காஃபிர்களை குறிப்பிட்டு சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அருமையானவர்களை அவர்கள் கூறுகிறார்கள், இந்த 4 பேருடன் 4 முக்கியமான விடயங்கள் தொடர்பு படுகின்றன. ஒருவர் தன்னுடைய பணத்தின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டால், இவருடைய அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும், சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் தொழாதவராக தொழுகையை விட்டுவிட்டால், காரூனுடன் மறுமையுடைய நாளிலே இவர் எழுப்பாட்டப்படுவார். இதே போல தன்னுடைய ஆட்சியின் காரணமாக தன்னுடைய ஆட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த தொழுகையை ஒரு மனிதர் விட்டுவிட்டார், அவன் ஃபிர்அவுனுடன் எழுப்பப்படுவான். தன்னுடைய அமைச்சு பொறுப்பின் காரணமாக யார் தொழுகையை விடுகிறாரோ ஹாமான், அவன் ஹாமானுடன் எழுப்பப்படுவான். தன்னுடைய வியாபாரத்தின் காரணமாக வியாபாரத்தை காரணம் காட்டி யார் தொழுகையை விடுகிறாரோ அவன் உபய் இப்னு கலஃபுடன் எழுப்பாட்டப்படுவான். உபய் இப்னு கலஃப் மக்காவிலே இருந்த மிகப்பெரிய ஒரு வியாபாரி, எனவே இவனுடன் மறுமையுடைய நாளிலே இந்த அடியான் எழுப்பப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதே போல தொழுகையுடைய விடயத்தில் இன்னும் ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஆகவே தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.